The Federal and Velavan Hypermarket jointly present the Thoothukudi Marathon 2024 to raise awareness on drug abuse. The event is co-presented by Edison Cardio Care Center, Tiruchendur, powered by L. Anand Jewelry and St. Mother Teresa Engineering College, Thoothukudi. அண்மை செய்தி. ஒரு தலித்தை முதலமைச்சராக்க முடியாத சூழல் இங்கு இருப்பதாக திருமாவளவன் ஏற்கனவே கூறியிருந்தார். திருமாவளவன் கூறுவது போன்ற சமூக சூழல்தான் தற்போது நிலவி வருகிறது என்றும், தலித்துகள் முதலமைச்சராக வர முடியாத சூழல் இருப்பதாக திருமாவளவன் கூறியது சரியே என்றும் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கூறியிருக்கிறார். அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். முக்கியமான அமைச்சராக வரல என்றது ஆட்சி செய்கின்ற அரசியல் கட்சிகளை தான் நீங்க கேட்கணும். ஆனால் ஒரு முதலமைச்சராக வரவில்லை என்பது ஒரு சோசியலாஜிக்கல் பாயிண்ட். சமுதாய ரீதியாக ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் பல மாநிலங்களில் இன்னும் சூழல் வரவில்லை என்று அவர் சொல்லும் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பல மாநிலங்களும் தமிழ்நாடு ஒப்பிட முடியாது. அது என்னவா இருந்தாலும் இங்கே அந்த சூழல் இன்னும் அந்த சமுதாய சூழல் வரவில்லை என்று அவர் சொல்லும் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். முக்கியமான அமைச்சராக வரல என்றது ஆட்சி செய்கின்ற அரசியல் கட்சிகளை தான் நீங்க கேட்கணும். ஆனால் ஒரு முதலமைச்சராக வரவில்லை என்பது ஒரு சோசியலாஜிக்கல் பாயிண்ட். சமுதாய ரீதியாக ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் பல மாநிலங்களில் இன்னும் சூழல் வரவில்லை என்று அவர் சொல்லும் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பல மாநிலங்களும் தமிழ்நாடு ஒப்பிட முடியாது. அது என்னவா இருந்தாலும் இங்கே அந்த சூழல் இன்னும் அந்த சமுதாய சூழல் வரவில்லை என்று அவர் சொல்லும் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். புதுக்கோட்டையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கருத்தினை முன்வைத்திருக்கிறார். ஒரு தலித்தை முதலமைச்சராக்க முடியாத சூழல் இங்கு இருப்பதாக திருமாவளவன் கூறியிருந்தார். திருமாவளவன் கூறுவது போன்ற சமூக சூழல் தான் தற்போது நிலவி வருகிறது என்றும், தலித்துகள் முதலமைச்சராக வர முடியாத சூழல் இருப்பதாக திருமாவளவன் கூறியது சரியே என்றும் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் பேசியதை தற்பொழுது பார்த்தோம். திருமாவளவனின் கருத்து சரிதான் என்றும், தலித்துகள் முதலமைச்சராக வர முடியாத சூழல் இருப்பதாக திருமாவளவன் கூறியது சரியே என்றும், ஒரு தலித்தை முதலமைச்சராக்க முடியாத சூழல் இங்கு இருப்பதாக திருமாவளவன் கூறியிருந்தார். இந்த நிலையில் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் திருமாவளவன் கூறுவது போன்ற சமூக சூழல்தான் தற்போது நிலவி வருகிறது என்றும், திருமாவளவனின் கருத்து சரிதான் என்றும் அவர் கூறியிருந்தார். அதனை நாம் தற்பொழுது பார்த்தோம். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தலித்கள் முதலமைச்சராக வர முடியாத சூழல் இருப்பதாக திருமாவளவன் கூறியது சரியே என்றும், ஒரு தலித்தை முதலமைச்சராக்க முடியாத சூழல் இங்கு இருப்பதாக திருமாவளவன் கூறியிருந்தார். இந்த நிலையில் திருமாவளவனின் கருத்து சரிதான் என்றும் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கூறியிருக்கிறார். காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் பேசிய காட்சியினை பார்த்தோம். அவரை தொடர்ந்து ஏற்கனவே திருமாவளவன் பேசிய காட்சியையும் தற்பொழுது பார்க்கலாம். எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது. இதை விவாதித்தால் ஏன் பாராளுமன்றத்தோடு இந்த அதிகாரம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதை போய் மாநில அரசுகள், நமக்கு திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது சரி, ஆனால் திமுக அரசு என்பது நிலையானதல்ல, மாநில அரசு தான் நிலையானது. எந்த சூழலிலும் ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகிற நிலை இங்கே இல்லை, வர முடியாது. எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது. இதை விவாதித்தால் ஏன் பாராளுமன்றத்தோடு இந்த அதிகாரம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதை போய் மாநில அரசுகள், நமக்கு திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது சரி, ஆனால் திமுக அரசு என்பது நிலையானதல்ல, மாநில அரசு தான் நிலையானது. எந்த சூழலிலும் ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகிற நிலை இங்கே இல்லை, வர முடியாது.
எந்த சூழ்நிலையிலும் ஒரு தலித்தை முதலமைச்சராக்க முடியாத சூழல் இங்கு இருப்பதாக திருமாவளவன் கூறியிருந்த காட்சியினை தற்பொழுது பார்த்தோம். அவர் கூறுவது சரிதான் என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் முன்மொழிந்திருக்கிறார். தலித்துகள் முதலமைச்சராக வர முடியாத சூழல் இருப்பதாக திருமாவளவன் கூறியது சரியே என்றும், ஒரு தலித்தை முதலமைச்சராக முடியாத சூழல் இங்கு இருப்பதாகவும் திருமாவளவன் கூறியது சரியே என்றும் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கூறியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் கூறிய காட்சியினையும் நாம் தற்பொழுது பார்த்தோம். அவரை தொடர்ந்து திருமாவளவன் கூறுவது போன்ற சமூக சூழல் தான் தற்போது நிலவி வருகிறது என்றும், ஒரு தலித்தை முதலமைச்சராக முடியாத சூழல் இங்கு இருப்பதாக திருமாவளவன் கூறியது சரியே என்றும் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் புதுக்கோட்டை செய்தியாளர் சந்திப்பில் கூறிய காட்சியினையும் நாம் பார்த்தோம். அண்மை செய்தியாக தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் தலித்துகள் முதலமைச்சராக வர முடியாத சூழல் இங்கு இருப்பதாக திருமாவளவன் கூறியது சரியே என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கூறியிருக்கிறார். ஒரு தலித்தை முதலமைச்சராக முடியாத சூழல் இங்கு இருப்பதாக திருமாவளவன் கூறியிருந்தார். இந்த நிலையில் திருமாவளவன் கூறுவது போன்ற சமூக சூழல் தான் தற்போது நிலவுகிறது என்றும் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கூறியிருக்கிறார். தலித்துகள் முதலமைச்சராக வர முடியாத சூழல் உள்ளதாக திருமாவளவன் கூறியது சரியே என்றும் கார்த்தி சிதம்பரம் கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுக்கோட்டையில் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது திருமாவளவனின் கருத்தை நான் ஏற்கிறேன் என்றும், பல மாநிலங்களில் தலித்துகள் முதலமைச்சராக வர முடியவில்லை, சமுதாய சூழல் அவ்வாறுதான் உள்ளது என்றும், தமிழகத்திலும் அந்த நிலைமைதான் நீடித்து வருகிறது என்றும், இந்த விவகாரத்தில் திருமாவளவனின் கருத்தை நான் ஏற்கிறேன் என்றும் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஒரு தலித் முதலமைச்சராக வர முடியாது என்று திருமாவளவன் கூறியிருந்தார். இந்த நிலையில் திருமாவளவனின் கருத்தை நான் ஏற்கிறேன் என்றும், பல மாநிலங்களில் தலித்துகள் முதலமைச்சராக வர முடியவில்லை, சமுதாய சூழல் அவ்வாறுதான் உள்ளது என்றும் கார்த்தி சிதம்பரம் திருமாவளவனின் கருத்தை ஏற்கிறார். தற்பொழுது நம்முடைய இணைப்பில் பாஜக சார்பிலிருந்து கரு நாகராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார், இணைப்புல இருக்கீங்களா? வணக்கம்மா, இணைப்புல இருக்கேன். கேக்குதா சார்? ஒரு தலித் முதலமைச்சராக வர முடியாத சூழல் தான் இங்க இருக்கு அப்படின்னு திருமாவளவன் ஏற்கனவே கூறியிருந்தார். இந்த நிலையில அவர் கூறிய கருத்தை நான் ஏற்கிறேன் அப்படின்னு காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரமும் ஏற்கிறார். உங்களுடைய கருத்து என்ன சார்? ஒரு யார் முதலமைச்சரா வரணுங்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிக வித்தியாசமான சூழல் கடந்த 57 வருஷமா இருக்கு. எந்த சமுதாயம் வரணுங்கிறத மக்கள் இங்க பாக்குறது இல்ல, எந்த தலைவன் முதலமைச்சரா வரணுங்கிறதா இங்க பார்த்திருக்காங்க. அது சகோதரர் திருமாவளவன் அவர்களுக்கும் மிக நன்கு தெரியும். பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய ஆட்சியில வட்டியல் சமுதாய தலைவர்கள் திரு தியாகி கக்கனையா அவர்கள், பரமேஸ்வரன் அவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய துறைகள், பொதுப்பணித்துறை முதற்கொண்டு, தொழில்துறை முதற்கொண்டு, அறநிலையத்துறை முதற்கொண்டு, போலீஸ் துறை முதற்கொண்டு கொடுத்த ஆட்சி எல்லாம் போயிடுச்சு. அந்த சமத்துவம், சமுதாயம், சமதர்மம் எல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தோட போயிடுச்சு. அதற்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள் அந்த பட்டியல் சமுதாய தலைவர்களுக்கு, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு உரிய அங்கீகாரமான ஒரு போர்ட்போலியோ இருக்கிற ஒரு வலிமை மிகுந்த இலாக்காக்கள் கூட அவர்களுக்கு ஒதுக்கியது இல்லை. அதுதான் உண்மை. அதே மாதிரி முதலமைச்சருங்கிற அடிப்படையில பார்ப்போமே ஆனால் இங்க ஜாதி பெருசா பார்க்கப்படல. இங்க தலைவர்கள் தான் பார்க்கப்பட்டிருக்காங்க.
அது கலைஞராக இருக்கட்டும், புரட்சி தலைவராக இருக்கட்டும், புரட்சி தலைவியாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கடந்த 50 வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி கட்சியுடைய சிந்தனை வேறு. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய மாநில தலைவராக பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஐயா கிருபாநிதி அவர்களை மாநில தலைவராக ஏற்றுக்கொண்டு செயல்பட்ட கட்சி. அப்படிப்பட்ட கட்சி தமிழகத்தில் எத்தனை கட்சி இருக்குன்னு சொல்ல முடியும்? இன்றைக்கு காங்கிரஸ்ல தலைவர் ஆயிருக்கிறாரு, நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆயிருக்கிறாரு. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியா இருக்கிற அந்த கட்சியில அந்த கட்சியினுடைய மாநில தலைவராக ஒருத்தர் பட்டியல் சமுதாயத்தில் முதல்ல ஆக முடியுமா? அப்புறமேல் தானே முதலமைச்சர். இந்த சூழல் தலைவர்கள் யார் என்ற அடிப்படையில தான் தமிழ்நாட்டில் அந்த முதலமைச்சர் பதவிக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். அந்த அடிப்படையில தான் மக்களும் வாக்களிக்கிறாங்க. ஒரு வழி இருக்கு. இது கார்த்தி சிதம்பரம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஆனால் யார் வேணாலும் வரணும் பட்டுங்கிறது எங்களுடைய ஆசை. அது காலம்தான் நிர்ணயிக்க முடியும். இணைப்பில் உங்களுடைய கருத்தை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு கருநாகராஜன். திருமாவளவனின் கருத்து சரிதான் என்றும் தலித்துகள் முதலமைச்சராக வர முடியாத சூழல் இருப்பதாக திருமாவளவன் கூறியது சரியே என்றும் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கூறியிருந்தார். அந்த பேட்டியினை மீண்டும் ஒரு முறை நாம் பார்க்கலாம். மாநில அரசுகிட்ட நமக்கு திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது சரி. முக்கியமான அமைச்சராக வரல என்றது நீ ஆட்சி செய்கின்ற அரசியல் கட்சிகளை தான் நீங்க கேட்க வேணும். ஆனால் ஒரு முதலமைச்சராக வரவில்லை என்பது ஒரு சோசியலாஜிக்கல் பாயிண்ட். சமுதாய ரீதியாக ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் பல மாநிலங்களில் இன்னும் சூழல் வரவில்லை என்று அவர் சொல்லும் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பல மாநிலங்களும் தமிழ்நாடு ஒப்பிட முடியாது. சமூக நீதி பேசுறோம், அது என்னவா இருந்தாலும் இங்கே அந்த சூழல் இன்னும் அந்த சமுதாய சூழல் வரவில்லை என்று அவர் சொல்லும் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு தலித்தை முதலமைச்சராக முடியாத சூழல் இங்கு இருப்பதாகவும் திருமாவளவனின் கருத்தை நான் ஏற்கிறேன் என்றும் கார்த்தி சிதம்பரம் கூறியிருந்தார். இந்த நிலையில் சீமானும் அந்த கருத்தை ஏற்பதாகவும் கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யார் வேண்டுமானாலும் முதலமைச்சராக வரலாம் என்பதே சரியாக இருக்கும் என்று பாஜக துணைத் தலைவர் கருநாகராஜன் சற்று முன்பாக தொலைபேசியின் வாயிலாக கூறியிருந்தார். அதையும் நாம் கேட்டோம். இந்த நிலையில் தலித்துகள் முதலமைச்சராக வர முடியாத சூழல் உள்ளதாக திருமாவளவன் கூறியது சரியே என்று கார்த்தி சிதம்பரம் கூறியிருக்கிறார். The Federal and Velavan Hypermarket jointly present the Thuthukudi Marathon 2024 to raise awareness on drug abuse. The event is co-presented by Edison Cardio Care Center, Tiruchendur, powered by L. Anand Jewelry and Saint Mother Teresa Engineering College, Thuthukudi.